அனைவருக்கும் வணக்கம். எபிசோட் 19. கார்த்திக்கின் அப்பா செந்தில் பஞ்சாங்கத்தை புரட்டி கொண்டிருந்தார். என்னங்க, நல்ல நாள் பார்த்தாச்சா என்றாள் அம்மா. ஆமாம் துளசி, வர்ற வெள்ளிக்கிழமை நிச்சயம் பண்ணிட வேண்டியதுதான். அடுத்து ஞாயிற்றுக்கிழமை கல்யாணத்தையும் வச்சிடணும். அவனுக்கு லீவு போட சௌகரியமா இருக்கும். இல்லாட்டி போயிட்டு வர வேண்டியதா இருக்கும். பணத்தை பத்தி யோசிச்சிங்களா என்றாள். பாதி செலவுதான். நகை பாத்திரம்னு எதுவுமே கிடையாது. பொண்ணுக்கு தாலிச்சரடு தானே, சமாளிச்சிடலாம். கார்த்தியோட பணமும் இருக்கு என்றார். இந்த வாரம் வர்றேன்னு சொன்னான், வரவே இல்லைங்க என்றாள் அம்மா. ஏதாவது வேலை இருந்திருக்கும் என்றார். கார்த்திக்கு டயல் செய்தார். ஹலோ அப்பா, சொல்லுங்கப்பா. அடுத்த வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம். மொத்தமா லீவு போட்டுட்டு வந்துடுப்பா என்றார். சரிப்பா, வந்துடுறேன் என்றான். நிச்சயதார்த்த பத்திரிகை எழுதப்பட்டது. பொண்ணும் மாப்பிள்ளையும் அருகே இருந்தும் பேசிக்கொள்ளவில்லை. சந்திரிகா அடிக்கடி ஓரக்கண்ணால் பார்த்து ரசித்தாள். ஆனால் அவன் அவளை ஏறிட்டும் பாராமல் எங்கேயோ பார்த்து கொண்டிருந்தான். பேசிவிட மனம் துடித்தது. ஒரே ஒரு முறை பேச மாட்டாரா என்று மனம் ஏங்கியது. நாமளாவது பேசிடலாம் என்று வாய் வரை வந்த வார்த்தையை வெட்கத்தாழ்பால் போட்டு மூடிக்கொண்டது. எல்லோரும் பந்தி முடிந்து கிளம்பிவிட்டனர். அண்ணி கங்க்ராட்ஸ் என்று அணைத்து கொண்டாள் ஆஷா. வானத்து நிலவு மழை மேகத்திற்குள் மறைந்ததும் மறையாமலும் இளமையான ஒளியில் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. எந்த ராஜா எந்த பட்டணம் போனா எனக்கு என்னன்னு தூக்கி 3 மரங்கள் தூங்கிக் கொண்டிருந்தன. கட்டிலில் படுத்தவாறே மிதந்து செல்லும் மேக கூட்டத்திற்குள் ஓடி ஒளிந்து நிலவையே பார்த்து கொண்டிருந்தாள். ஒவ்வொரு நொடியும் அவன் குரலுக்காக அவர் பேசிவிட மாட்டாரா என்று மனம் ஏங்கி தவம் கிடந்தது. ரொம்ப ஷை டைப் போல என்று தனக்குள் சமாதானம் பண்ணி கொண்டாள். எப்படியோ அடுத்த வாரம் கல்யாணம். அப்ப இதுக்கெல்லாம் சேர்த்து பேசிடணும். ஏங்க என்கிட்ட இதுவரைக்கும் ஒரு கால் பண்ணி கூட பேசவே இல்லையேன்னு கேட்கணும் என்று இன்னும் ஏதேதோ தன் கணவனாக போகிறவனுக்காக தன்னைத்தானே வருத்தி கொண்டாள். சந்திரி, பாலே குடிக்காம தூங்க போயிட்டையா என்றாள். வேண்டாம்மா என்றாள். என்னடி, ஒரே ஒரு சப்பாத்தி சாப்பிட்டுட்டு பாலே வேணாங்கிற? டயட்டா சந்திரி? மாப்பிள்ள டிப்ஸ் கொடுத்தாரா சந்திரி என்றாள். அம்மா, ஏமா இப்படி உயிர வாங்குற? சும்மா இருமா, பசி இல்லம்மா, அதான் சொன்னேனே, அவரை ஏமா இழுக்கிறீங்க என்றாள். சரி, இப்பதான் நல்லா ஊக்கமா சாப்பிடணும் என்றாள் அம்மா. இன்விடேஷன் எல்லாம் ரெடி ஆயிட்டது என்றாள். மேரேஜ் இன்விடேஷன் ஆபீஸில் எல்லோருக்கும் கொடுத்தான். தினேஷும் கூடவே நின்று கொண்டிருந்தான். கார்த்திக் செல்போன் பாடியது. ஹை மாதிரி, என்ன சொல்லு? அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஒருத்திங்க நிக்கிறது உன் கண்ணில் படலையா என்றார். நீ உன்னோட வேலைக்காக நின்னிருப்ப, அதையெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்க முடியுமா? எனக்கும் 1000 வேலை இருக்கு. சரி நில்லு, இப்ப வர்றேன் என்றான் கார்த்திக். போச்சுடா, சொன்னேன்ல பாரு, கரெக்டா உன்னை கேட்ச் பண்ணிட்டா. நான் என்னோட வேலையை கவனிக்கிறேன். நீ போய் நாசுக்கா பேசிட்டு அவாய்ட் பண்ணிட்டு வர்ற வழிய பாரு என்றான் தினேஷ். தினேஷ், என்னடா செஞ்சிருவா? நீ போ, என்ன செய்யறா என்ன செய்யலன்னு தெரியும் என்றான். இந்த மாதிரி என் மேரேஜ் இன்விடேஷன், கல்யாணத்துக்கு வரணும் என்று நீட்டினான். என்ன விளையாடுறையா? இல்ல சும்மா டம்மியா? 4 இன்விடேஷனை வச்சு என்ன மிரட்டுறையா என்றார். உன்னை எதுக்கு நான் மிரட்டணும் என்றான். எத்தனை தடவை கூப்பிட்டேன், காஃபி சாப்பிடவா, கொஞ்ச நேரம் ஃப்ரீயா பேசலாம்னு. எனக்கு 1000 வேலை இருக்குன்னு நீ கூப்பிட்டதுமே வர முடியுமா, வரணுமா என்றான். நீ சொல்லி இருந்தா நானே வந்திருப்பேன். நீ வராததால் நான் இவ்வளவு குழப்பம். எல்லாத்துக்கும் நீயேதான் காரணம் என்றால் கடுப்பாக. என்ன பேச்சு ஒரு மாதிரியா போகுது? பி கேர்ஃபுல் மாதிரி. என்னை பத்தி உனக்கு தெரியாது, நான் பொல்லாதவனாயிடுவேன். இன்விடேஷனை திரும்ப திரும்ப ஏதோ குப்பையை பார்ப்பது போல் முகம் சுளித்து பார்த்தாள். வேகமாக அந்த இடத்திலிருந்து கிளம்பினான் கார்த்திக். அவளுடைய கொடியிடை ஒடிந்து விடுவது போல் வேகமாய் ஓடி வந்து அவன் முன்னால் 2 கைகளையும் விரித்தாள் மாதிரி. என்ன, இதொன்னும் ரொமான்ஸ் பண்ற பார்க் இல்ல, இது ஆபீஸ். யாராவது பார்த்தா நல்லா இருக்காது, மரியாதையா வழிவிடு என்று கண்கள் சிவந்தான். உன்னை நான் சும்மா விட மாட்டேன் என்றார். என்ன செய்வ? 2 அடி முன்னேறினான். நான் யாருன்னு உனக்கு தெரியாது, தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நம்மளோட லவ்? யார் சொன்னா லவ்னு? நான் ஒரு நாள் கூட உன்கிட்ட அப்படி சொன்னதே இல்லையே. நீ வாயால சொல்லல, மனசளவுல உன்னை லவ்வ தெரிஞ்சுக்கிட்டேன்.
கண்டிப்பா நீ என்னைய விட்டுட்டு போக மாட்டேன்னு நினைச்சேன். நீ நினைச்சா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. பின்ன எதுக்கு ஒரு நாள் என்னைய பொண்ணு பார்க்க வர்றப்ப என்னை வீட்டுல எல்லோருக்கும் அந்த பையன் ஓகே ஆயிட்டான். பட் எனக்கு பிடிக்கல. என்னோட டேஸ்ட்டுக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொன்னனே, நினைவிருக்கா? ஆமா, நீ சொன்ன. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் என்றான். அப்ப நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேனே, நினைவிருக்கா என்றார். நீ 1000 சொல்லிருக்க, எதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதுக்கு எனக்கு அவசியமும் இல்லை என்றான். இரு, நானே சொல்றேன். சீக்கிரமா சொல்லணும். இனியும் என்னோட டயத்தை வேஸ்ட் பண்ணாத. எல்லார மாதிரியும் கல்யாணத்துக்கு வான்னே, வரதும் வராததும் உன் இஷ்டம் என்றான். என்னோட டேஸ்ட்டுக்கு அந்த பையன் ஒர்க் அவுட் ஆக மாட்டான்னு சொன்னேன். இந்த மாதிரி எல்லாம் நான் ட்ரெஸ் பண்ணிக்கிறது எனக்கு அழகா இருக்கான்னு கேட்டேன். ஆமா கேட்ட, அதுக்கு என்ன? நீ என்ன சொன்ன? ரொம்ப சார்மிங்கா இருக்க மாதிரி, இதையெல்லாம் அவங்களுக்கு ரசிக்க ரசனையே இல்லை மாதிரின்னு சொன்னேன். ஆமா, அதை ரசனைங்கிற முறையில சொன்னேன். நீ இல்ல உன் மனசுக்குள்ள என்னை நிறுத்தி வச்சுக்கிட்டு தான் சொன்ன கார்த்தி. இல்ல, பின்ன ஒவ்வொரு நாளும் என்னோட அழகை பத்தி பக்கம் பக்கமா பேசினையே. என்னோட ட்ரெஸ்ஸை பத்தி அப்ரிஷியேட் பண்ணியிருக்க. நீ இது போட்டுக்கோ மாது, இது கலர் ஜீன்ஸ் போடு, டிஷர்ட் போடுன்னு அக்கறையா சொன்னது எல்லாம் அது உனக்கு அழகா இருக்குன்னு சொன்னேன். என் மேல அக்கறை இல்லாமல் சொன்னேன். அதெல்லாம் ரசிப்புத்தன்மை. அக்கறை இருக்கணும்னு அவசியம் இல்லை. மனசுல நீ எதையோ கிரியேட் பண்ணிக்கிட்ட. அப்போ உன்னோட பர்சனாலிட்டிக்கு நான் ஈக்குவல் இல்லைங்கிறையா? நான் வேற, நீ வேற. நாம இந்த பேங்க்ல ஒர்க் பண்ற ஜஸ்ட் கொலீக்ஸ், மற்றபடி என்று கத்தினான். அப்ப உன் மேல உரிமையா நான் தொட்டு தொட்டு பேசும்போதெல்லாம் உன்னோட ரியாக்ஷன் எல்லாம் வெக்கத்தை விட்டு சொல்றேன். உனக்கு ஏது வெக்கம்? ஷட்டப். அன்னைக்கு எல்லை மீறினேயே. அது எனக்கு தெரியாது. எனக்கு தெரியுமே. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை என்று கிளம்பினான். பின்னால் ஒரு நாள் என்னை பார்த்து ஏங்கி ஃபீல் பண்ணுவ. சந்திரிகா பேரே நல்லா இல்ல கார்த்தி. உன்னை பத்தியே உனக்கு புரிஞ்சிக்க முடியல. ஒரு நாள் என்னை தேடி வந்து யாசிக்க போற. நீ மட்டும் நினைச்சிருந்தா டாப் ஸ்டார் ஆகி இருக்கலாம். கோடிகள்ல நம்ம 2 பேரும் குளிச்சிருக்கலாம். நானே சப்போர்ட் பண்றேன்னு சொன்னேன். நீ கேட்கல. சினிமான்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி விடு. தட்ஸ் யுவர் ப்ராப்ளம். நீ என்னை ரெக்வஸ்ட் பண்ணவே இல்லைன்னு சொல்லாத. ஆனா உன்னோட ஒவ்வொரு வார்த்தையிலையும் ரிஃப்ளெக்ட் ஆனதை நான் பார்த்தேன். அதுதான் உன்னோட ஃபேஸ் ரியாக்ஷனே காட்டி கொடுத்தது. நானே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உன்னை ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் தெரியுமா? ஷட்டப். ஐ டோன்ட் கேர். சில்லியா பேசாதே. ஜஸ்ட் ஒரு கொலிக்காய் பார்த்தேன். உன்னை பத்தி மற்றவங்க சொல்லும்போது கூட நான் நம்பல. ஒருத்தர் சொல்றத வச்சு யாரையும் எடை போடக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். பட் நான் அப்படித்தான் ப்ரூவ் பண்ணிட்டேன். இனிமே உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவையில்லை. ஆமா, நீ ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு வச்சுக்குவ. உனக்கு தேவையில்லைன்னா ரிஜெக்ட் பண்ணுவ. அப்போ நான் உன்னை உரிமையா தொட்டு பேசினப்போ, உரிமையா என்னோட கஷ்டங்களை சொல்றப்பெல்லாம் நான் ரொம்ப உரிமையா சாஞ்சி உன் மடியில படுத்து தோல் புரண்டு கொஞ்சி கொஞ்சி பேசியிருக்கேன். ஏன்னா நீ எனக்கு சொந்தமாக போறவன்னு தான். ஆனா இப்படி பிடிக்கலன்ற. அப்ப மட்டும் பிடிச்சுதா? ஏன் அப்பவே சொல்லி இருக்கலாம். நானும் என் மனசுல ஆசையை வளர்த்துக்க மாட்டேனே, ஒதுங்கி இருப்பேன். படிதாண்டா பத்திங்கிற நினைப்புல பேசாத. எல்லாம் தெரியும், நீயே புரிஞ்சுக்குவன்னு நினைச்சேன் என்றான். ஏய் இல்ல, உன்னோட ட்ரீம் என்னன்னு எனக்கு தெரியும் என்றார். உன்னை சும்மா விட மாட்டேன். எனக்கு கிடைக்காத யாரையும் அனுபவிக்க விட மாட்டேன். இது என்னோட அப்பா காது வரைக்கும் போயாச்சு. உன்னோட பயோடேட்டா இப்ப அவர் கையில. ரொம்ப துள்ளாத, என்னால வருத்தப்படுவேன். கார்த்தி, நீயே எத்தனோ தடவை சொல்லியிருக்க, நான் ஹீரோவா ஆக்ட் பண்ணுனா நீ ஹீரோயினா பண்ணேன்னு. அதெல்லாம் எப்படி வரும்? மனசுக்குள்ள இருக்கிறது தான் வாய் வார்த்தையா வெளியில வரும். நான் பிராங்கா பேசுறேன். உன்ன மாதிரி இல்ல. நீ மட்டும் வேற ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டுருவியா? என்னை ஏமாத்திட்டான். என்னோட சாவுக்கு இவன்தான் காரணம்னு பெரிய ஸ்டோரியா எழுதி வச்சு நெட்டு வழியா அனுப்பிடுவேன். யாருக்கும் தெரியாது. அப்ப நீ எப்படி தப்பிச்சிட முடியும்? கைவிலங்கு மாட்டி நாயை இழுக்கிற மாதிரி தெரு தெருவா இழுத்துட்டு போவாங்க. அப்ப தெரியும் நான் யாருன்னு. நான் இதுவரைக்கும் யார்கிட்டையும் இவ்வளவு கெஞ்சினது கிடையாது. என்கிட்ட கெஞ்சி பார்த்தவங்க தான் ஏராளம். உன்னோட போட்டோ எங்க அப்பா செல்போன்ல இருக்குமேன். உயிர் மேல ஆசை இருந்தா நல்ல முடிவா சொல்லு என்றான். எப்படி இப்படி எத்தனை பேரை மிரட்டி மீன் பிடிச்சிங்களாம்?
சொப்பன சுந்தரின்னு நினைப்போ? என்கிட்ட வாலாட்டாத, வேற ஆளை பாரு. இனிமே தத்து பித்துன்னு பேசுன வாய் பேசாது. மதுரையின் மண் வாசனை பேசும். சொன்னா புரியாது. மற்றவங்களை மாதிரி சப்பன்னு என்னை எடை போட்டுறாத. வெளியில பார்க்க எவ்வளவு பிசிக்கலா ஸ்மார்ட்டா இருக்கேனோ அதே மாதிரி உள்ளுக்குள்ள நிறைய வித்தைகள் தெரிஞ்சவன். கெட் லாஸ்ட் என்று கத்தினான். பயலுக்கு பட்டாத்தான் அறிவு வரும். அவனே அவளை ஃபேஸ் பண்ணட்டும், பார்க்கலாம் என்று புதுசா கார் வாங்கியிருந்த சேகரிடம் அவனையும் பார்த்தவாறே பேசிக்கொண்டிருந்தான். வேகமாக வந்தான் கார்த்தி. என்னடா இன்விடேஷன்லாம் கொடுத்துட்டியா என்றான் தினேஷ். அப்ப கிளம்பலாமாடா கார்த்திக்? கண்கள் கோவையாய் சிவந்திருந்தது. என்னடா பெரிய ப்ராப்ளமா? விடுடா என்று ஷெட்டிலிருந்து பைக்கை எடுத்தான். அந்த ஒல்லி பெரிய கில்லுன்னு சொன்னேனே, கேட்டையாடா? ஐ டோன்ட் கேர். இவன் மிரட்டலுக்கு உருட்டலுக்கும் பயப்படுற ஆள் நானல்ல. இவ எல்லாரையும் போல என்னையும் மிரட்டி பார்க்கறா. ஃப்ரெண்ட்லியா பேசுறாளேன்னு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டேன். மற்றவங்க மாதிரி என்னையும் நினைச்சிட்டா. ஒருத்தரும் ரைட் அண்ட் லெஃப்ட் வாங்கியிருந்தா அடங்கி இருப்பா. இவ அப்பா பெரிய போலீசர் ஆபீசருங்கிற திமிரு, ஹெட் வெயிட் என்று பைக்கில் வேகமாக பறந்தான். டேய், இருக்கிற கோபத்தை எதுக்குடா பைக்ல காட்டுற? ஒரு ஓவர் ஸ்பீட் வேணாண்டா, ஸ்லோவா போடா என்றான் தினேஷ். கொஞ்ச நேரம் பீச்ல உட்காந்துட்டு போகலாமாடா தினேஷ்? இல்ல, உனக்கு மூட் அவுட், நேரா வா, வீட்டுக்கு போயிடலாம் என்றான். அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாமா?